நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார். இந்த வருஷம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து நன்மைகளை வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக உட்கார்றார். உங்கள் நண்பர்களிடத்தும், அதாவது நெருங்கிய நண்பர்களிடத்தும் உறவினர்களிடத்தும் மனஸ்தாபங்கள், பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து ஒரு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. ஏதாவது பொருள் வாங்குறீங்க, அதாவது மனை, வீடு அப்படின்னு ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் வில்லங்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட் சரியாக பார்த்து வெரிஃபை பண்ணி நீங்கள் சொத்து வாங்கிக்கங்க. இனி வர்ற இந்த மே மாதத்துக்கு அப்புறமா குரு பயிற்சி இருக்குது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உங்கள் தொழில் மூலமாகவோ சில சிக்கலோடு கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது சரியான வகையில் மாற்றி, அதாவது ஒரு திருப்பு முனையான, ஒரு நல்லபடியான திருப்பு முனையாக அமைகிறதுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் ஒன்று வேலை பணியிடம் மாறுதலாக இருக்கும், இல்லை போஸ்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுற ஒரு விதத்தில் இருக்கும். வேலையில் நெருக்கடி உண்டாகும். அதுவே பின்னாடி உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமைகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. தனவரவுக்கு பஞ்சமில்லாத தனவரவு வர்றதுக்கான நேரங்காலம் இருக்குது. உங்களுக்கு பண விஷயத்தில் நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு வந்தாலும் இனிமேல் எப்பப்போ தேவைக்கெல்லாம், உங்கள் தேவை எப்போயோ அப்போ உங்களுக்கு சரியான நேரத்தில் பணம் உங்கள் கையில் சேரும்படியான ஒரு நிலை இருக்குது. பயணங்களில் போய் வர்ற சமயங்களில் வண்டியில் போகிறீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போயிட்டு வாங்க. உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும், அது நீங்கும். அதாவது அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, தொந்தரவுகள் நீங்கும். உங்கள் ராசிக்கு முழு பார்வையாக உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால சுகமடைவீர்கள், நலம் பெறுவீர்கள். ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கூட இப்போ எல்லாமே அது சரியாகும். கடன் எதுவும் இருந்துச்சுன்னா அடைபடும். அதாவது பழைய கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. புது கடன் வாங்கி கூட பழைய கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.